வெல்கம் டு டிஃபா தமிழா. தமிழ் சினிமாவின் காமெடி நடிகர்கள் அறிமுகமான திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற நடிகர் யாருன்னா எஸ்.வி. சேகர். இவரோட ஃபுல் நேம் வந்து சட்டநாதபுர வெங்கட்ராமன் சேகர். இவர் ஒரு மேடை நாடகர் அண்ட் திரைப்பட நடிகர். ஆரம்பத்துல ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர் போன்ற பல தொழில்களை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. நாரதர் தமிழ் பத்திரிகையில வந்து ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு. 1974 நாடக பிரியா என்ற பெயர்ல வந்து ஒரு நாடக குழுவையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் 1979 நினைத்தாலே இனிக்கும் படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு. அதாவது ரேடியோ ஆபரேட்டரா அப்படி பண்ணிருப்பாரு. இதை தொடர்ந்து 1980 வறுமையின் நிறம் சிவப்பு படத்திலையும் ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் பூவே பூச்சொடவா படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. இவரோட காமெடி எல்லாமே சிரிக்கக்கூடியதாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து பார்க்க போற நடிகர் யாருன்னா ஆர். சுந்தரராஜன். இவர் ஒரு திரைப்பட நடிகர் அண்ட் இயக்குனர். 1981 வெளியான ஒருத்தி மட்டும் கரைநிலை அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 இயர்லயே, அதாவது 1982 பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற படம் மூலமா இயக்குனராகவும் அறிமுகமாயிருக்காரு. கிட்டத்தட்ட 25 படங்களுக்கு மேல இவர் இயக்கியிருக்கிறாரு. என்னதான் இவர் படங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் தமிழ் சினிமாவில் இவர் காமெடி நடிகராக தான் நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் கொங்கு தமிழ் ஸ்லாங்ல இவர் பண்ற காமெடிலாம் 90sல ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. அடுத்து பார்க்க போற காமெடி நடிகர் யாருன்னா பாண்டு. இவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்ல, ஓவியரும் கூட. தென் இவரோட பிரதரும் ஒரு நகைச்சுவை நடிகர். அவர் பேர் வந்து இடிச்சபுலி செல்வராசு. இவர் மூவிஸ்ல மட்டும் இல்லாம தொலைக்காட்சி தொடர்களையும் ஆக்ட் பண்ணிருக்கிறாரு. 1970 வெளியான மாணவன் அப்படிங்கிற படம் மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கட்சியை ஸ்டார்ட் பண்ண போது அதிமுகவின் கொடியும் அக்கட்சியின் சின்னமான இரட்டை இலையும் வரைந்து வடிவமைத்த ஓவியரும் இவர் தான். அடுத்து நடிகர் சிட்டி பாபு. இவரோட ரியல் நேம் வந்து சாஜத் அதீப். இவர் ஒரு டிவி ஆங்கர் அண்ட் நகைச்சுவை நடிகர். 2002 வெளியான 5 ஸ்டார் படம் மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு இவர் அறிமுகமாயிருக்காரு. அந்த படத்துல டிடிஆர் அப்படிங்கிற ஒரு சின்ன ரோல்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. பட் இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது ஜெயா டிவில டெலிகாஸ்ட் ஆன அரிகிரி அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமா தான். சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன அசத்த போவது யாரு அப்படிங்கிற ஒரு ஷோல வந்து இவர் நடுவரா இருந்தது மூலம் ரொம்பவே பிரபலமானாரு அந்த டைம்ல. அடுத்து பார்க்க போற நடிகர் யாருன்னா கருணாஸ். இவர் ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம ஒரு சில மூவிஸ்க்கு இசையமைச்சிருக்காரு அண்ட் சாங்ஸும் பாடியிருக்காரு. 2001 வெளியான நந்தா அப்படிங்கிற மூவி மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு இவர் அறிமுகமாயிருக்காரு. அந்த படத்துல லொடுக்கு பாண்டி அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ணிருப்பாரு. அந்த படத்திலேயே ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. இதுக்கப்புறம் 2009 வெளியான ராஜாதி ராஜா அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு சாங்ஸ்க்கு இசையமைச்சிருக்காரு. தென் 2007 வெளியான சென்னை 28 மூவில வந்து ஒரு சாங்ஸும் பாடியிருக்காரு. இப்ப பிரசன்ட்லயும் சினி இண்டஸ்ட்ரியில ஆக்டிவா தான் இருக்கிறாரு. அடுத்து பார்க்க போற காமெடி நடிகர் யாருன்னா கருணாகரன். இவர் ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம ஆங்கராவும் இருந்திருக்காரு. இவரு ஆரம்பத்துல குறும்பட தயாரிப்பாளரான நலன் குமாரசாமி மூலமா தான் நாளைய இயக்குனர் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோல தான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் தான் 2012 வெளியான கலகலப்பு ஒன்ல குமார் அப்படிங்கிற ஒரு சின்ன ரோல்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. இதை தொடர்ந்து சூதுகவும் தீயா வேலை செய்யணும் குமார், யாமிருக்க பயமே போன்ற படங்கள் மூலமா தான் இவர் ஒரு காமெடி ஆக்டரா நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அடுத்து பார்க்க போற நடிகர் யாருன்னா சூரி. இவர் ரியல் நேம் வந்து ராமல லட்சுமண முத்துசாமி. இவரு 1996 நடிகராகிற ஆசையில சென்னைக்கு வந்திருக்கிறாரு. 1998 வெளியான மறுமலர்ச்சி, சங்கமம், ஜேம்ஸ் பாண்ட் போன்ற மூவிஸ்ல கூட்டத்துல ஒருத்தர ஆக்ட் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் 2003 வெளியான வின்னர் அண்ட் ஜி போன்ற மூவிஸ்ல ஒரு சின்ன சின்ன ரோல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து 2007 டெலிகாஸ்ட் ஆன திருமதி செல்வம் சீரியல்லையும் ஒரு ஆக்ட் பண்ணிருப்பாரு. பட் இவரோட ஃபேஸ் வந்து ஒரு காமெடி நடிகரா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது எந்த மூவில அப்படின்னா 2009 வெளியான வெண்ணிலா கபடி குழு தான். இந்த படத்துல இவரு 50 புரோட்டா சாப்பிட்ற ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் இவரோட நேமே பரோட்டா சூரி அப்படின்னு மாறுச்சு. இப்போ பிரசன்ட்ல இவரோட வளர்ச்சி ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். கூட்டத்துல ஒருத்தரா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ பிரசன்ட்ல ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு இவ வளர்ந்துருக்காரு. அடுத்து நடிகர் சந்தானம். இவர் தொலைக்காட்சியில தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமாயிருக்காரு. 1999 டெலிகாஸ்ட் ஆன டீ கடை பெஞ்சு அப்படிங்கிற ஷோல தான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணிருக்காரு. 2001 இருந்து 2004 வரை டெலிகாஸ்ட் ஆன லொல்லு சபா அப்படிங்கிற ஒரு ஷோ மூலமா தான் ரொம்பவே பிரபலமானாரு. இதுக்கு இடையில 2002 பேசாத கண்ணும் பேசும், காதல் அழிவதில்லை அப்படிங்கிற மூவிஸ் எல்லாம் சின்ன சின்ன ரோல் ஆக்ட் பண்ணிருப்பாரு. பட் 2004 வெளியான மன்மதன் படம் மூலமா தான் முழு நேர காமெடி ஆக்டரா அவர் ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஆனா ரீசெண்ட் டேஸா இவர் ஹீரோவா மட்டும் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பார்க்க போற காமெடி நடிகர் யாருன்னா முனிஸ்காந்த். இவரோட ஃபுல் நேம் வந்து முனிஸ்காந்த் ராமதாஸ். 2002 நடிகராகிற ஆசையில சென்னைக்கு வந்திருக்காரு. கலைஞர் டிவில டெலிகாஸ்ட் ஆன நாளை இயக்குனர் அப்படிங்கிற ஷோல அவரோட ஃப்ரெண்ட் காளி வெங்கட்ராம் அப்படிங்கிற ஒரு மூலமா தான் முண்டாசப்பட்டி ஷார்ட் பிலிம்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் 2003 வெளியான காதல் கிறுக்கன் அப்படிங்கிற படத்துல தொடங்கி 2012 வெளியான ஆச்சரியங்கள் அப்படிங்கிற படம் வரைக்கும் நிறைய மூவிஸ்ல சைட் ஆக்ட் நிறையவே பண்ணியிருக்கிறாரு. இவரோட காமெடி நடிகரோட ஃபேஸ் எல்லாருக்கும் எப்ப தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 2013 வெளியான முண்டாசுப்பட்டி அப்படிங்கிற படம் மூலமா தான். இதுக்கப்புறம் தான் நிறைய மூவிஸ்ல ஒரு காமெடி ஆக்டரா பண்ணிருப்பாரு. இப்போ பிரசன்ட்ல காமெடி ஆக்டர் அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ல ரொம்பவே பிஸியா இருக்கிறாரு. அடுத்து பார்க்க போற நடிகர் யாருன்னா யோகி பாபு.
காம்போ. இவர் ஆரம்பத்துல லொல்லு சபா அப்படிங்கிற ஒரு காமெடி ஷோல வந்து உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் தான் 2009 டைரக்டர் அமீர் நடிப்புல வெளியான யோகி படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருக்காரு. ஆனா இவர் யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற படத்துல பன்னிமூஞ்சி வாயன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவரோட ஃபேஸ் வந்து எல்லாருக்கும் தெரியவே ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் தான் இவர் நிறைய மூவிஸ்ல காமெடி ஆக்டரா பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ டாப் காமெடி ஆக்டர்ஸ்ல ஒருத்தரா இருக்கிறாரு. இது வரைக்கும் பார்த்த காமெடி நடிகர்ல உங்க ஃபேவரட் காமெடி நடிகர் யாரு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.